மார்க்கெட்ல எப்பவுமே ட்ரேடர்ஸ்க்கு சில சார்ட் பேட்டர்ன் முன்னெச்சரிக்கையாவே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லும். அதே மாதிரிதான் பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல் நமக்கு தரக்கூடியதுதான் ரைசிங் வெட் சார்ட் பேட்டர்ன். இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ரைசிங் வெட் சார்ட் பேட்டர்ன்னா என்ன, இது மார்க்கெட்ல எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்படி ஃபார்ம் ஆகின பிறகு அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் எதனால டவுன் ட்ரெண்டுக்கு போகுது, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம எங்க என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப்லாஸ்லாம் பிளேஸ் பண்றது அப்படிங்கறத ஒரு ரியல் சார்ட் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ட்ரேடர்ஸ் எல்லாம் காமனா இந்த சார்ட் பேட்டர்ல என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த விஷயத்த நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. அதாவது ரைசிங் வெட்ஜ்ல சொல்றது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். இப்ப மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப இந்த அப் ட்ரெண்ட் நம்பகம் இல்லாத தன்மைனால அடுத்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மியாகி இப்ப மார்க்கெட்டுக்குள்ள செல்லர்ஸ் வர போறாங்க, இதனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த சிக்னிஃபிகேஷன் பண்றதுக்கு தான் இந்த சார்ட் பேட்டர்ன் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். இது எப்படி மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுது அதை இப்ப பார்ப்போம். நமக்கு இந்த சார்ட் பேட்டர்னை ஃபைண்ட் பண்ண 2 ட்ரெண்ட் லைன் தேவைப்படும். நம்ம இந்த ட்ரெயின்ல ஒரு ஸ்லோப்பிங்கான சப்போர்ட் ட்ரெயினா மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். ஒவ்வொரு தடவையும் இந்த லைன் வரும்போது மார்க்கெட் இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கும். அதே மாதிரி தான் மேல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ஃபார்ம் ஆகும். இந்த லைன் வரும்போது மார்க்கெட் இங்கே இந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணும். இப்படி இருக்க மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் அதோட ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேல மூவ் ஆகும். இப்படி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் இதோட ஐயை பிரேக் பண்ணி வர்றதுனால இந்த எட்ஜ் பாயிண்ட் வரும்போது, இந்த ட்ரெண்ட் லைன் 2க்கு எட்ஜ் பாயிண்ட் வரும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு குறுகலான இடம் வரும், அதாவது கன்வர்ஜன் ஆகும். இப்ப பிரைஸ் ரைஸ் ஆகுறதாலையும் இது இந்த இடத்துல வெஜ் மாதிரி வர்றதுனாலையும் தான் நம்ம இதை ரைசிங் வெஜ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரைசிங் வெஜ் சார்ட் பேட்டர்னை நீங்க மார்க்கெட்ல எப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு இந்த சப்போர்ட் லைனையும் இந்த ரெசிஸ்டன்ட் லைனையும் வரைய அட்லீஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சது 2 டச்சாவது தேவைப்படும். இந்த 2 டச்சையும் கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டச் ஃபியூச்சர்ல கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த 2 டச்சையும் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டச் ஃபியூச்சர்ல கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட் இங்க இருந்து செல் ஆக போறதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் நீங்க வரைகிற ட்ரெண்ட் லைன் ஸ்லோப்பா இருக்கணும், இப்படி ஒரு ஏங்கல்ல. அதே மாதிரி இப்ப இந்த வெஜ்ஜில் இங்க இருக்க டிஸ்டன்ஸ்க்கும் இங்க இருக்க டிஸ்டன்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸை விட இது கம்மியா இருக்கணும் ஒப்பிடும்போது. அதே மாதிரி தான் இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறப்ப மார்க்கெட்ல வால்யூம்ங்கிறது இந்த ஏரியாக்குள்ள கம்மியா இருக்கும். பிரேக் அவுட் ஆகும்போது செல்லர்ஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல பிரேக் டவுன் பார்க்கணும். பிரேக் டவுன் பார்த்தாதான் இது ஒரு ரைசிங் வெட்ஜ் சார்ட் பேட்டர்னாவே நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க மார்க்கெட்ல ஒரு ரைசிங் வெட்ஜ் சார்ட் பேட்டர்னா ஃபைண்ட் பண்ணிட்டீங்க நம்ம சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சு. இப்போ மார்க்கெட்ல நீங்க எங்க என்டர் ஆகலாம், உங்களோட எக்ஸிட் எங்க இருக்கலாம், டார்கெட் எங்க இருக்கலாம், அந்த விஷயத்த பார்ப்போம். இப்போ நீங்க மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைச்சிருக்கணும். பிரேக் அவுட் கிடைச்ச பிறகு நீங்க இந்த ஏரியாவில் என்டர் ஆகுவீங்க. உங்க எஸ்எல் இந்த ஐக்கு மேல இருக்கணும். டார்கெட் இது லென்த்தை மெஷர் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணுவீங்க. அப்ப இதுதான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்ல எல்லா ட்ரேடரும் காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதுல வால்யூமை இக்னோர் பண்றது. இந்த ஏரியாவில் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகாமலே இங்க என்ட்ரி பிளேஸ் பண்றது. அப்படி என்ட்ரி எடுக்கிறனால இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனா இருந்து அங்க ட்ரேப்பா இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அப்ப மார்க்கெட் மேல போயிட்டு உங்க ஸ்டாப்பர்ஸையும் அன் பண்ண சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அதனால கேண்டிலோட க்ளோஸ்க்கு பிறகு நீங்க என்ட்ரி எடுக்கிறது பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம அதை ரியல் சார்ட்ல அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு. இப்போ நான் பிட்காயின் சார்ட்ல 4 hour டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இப்போ நம்ம ரைசிங் வெட்ஜ்ல பார்த்த விஷயமெல்லாம் இதுல அப்ளை பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸா இருக்க ஒவ்வொரு ஐயையும் பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த ஏரியாவில் இதை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம செக்லிஸ்ட்ல அந்த விஷயத்த ஓகே பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரெண்ட் லைன் வரையும் போது அட்லீஸ்ட் 2 பாயிண்டாவது கனெக்ட் பண்ணியிருக்கட்டும். நான் இந்த பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதா இருக்கும், செகண்ட் பாயிண்ட் இதா இருக்கும். இப்போ நமக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட் லைனை. பிரேக் டவுன் பண்ண பிறகு இங்கே ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் இங்க இருந்து ஃபாலோ ஆகியிருக்காரு. இப்போ நான் பிரேக் டவுன் பண்ண பிறகு என்னோட என்ட்ரி இந்த ஏரியாவில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எஸ் இந்த ஐக்கு மேல நீங்க பிளேஸ் பண்ணலாம்.
உங்கள் டார்கெட் இதை மெஷர் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஏரியாவை மெஷர் பண்ணி டார்கெட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நமக்கு இந்த சினாரியோ எப்படி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சான்னு கேட்டால் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ப்ரைசிங் வச்சு பற்றி பார்த்துருப்போம். பெரும்பாலும் மார்க்கெட்டில் இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, பிரேக் டவுன் ஆன பிறகு மார்க்கெட்டில் எப்படி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம கோயின்சைட் அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.